அம்பாளுடைய சிந்தனை ஒரு மனுஷனுக்கு ஏற்படுறது அப்படின்னாலே எத்தனையோ ஜென்மாக்களில் அவன் செய்திருக்கக்கூடியதான புண்ணியம்தான். அவ்வளவு சுலபமாக தேவியின் பாதார விந்தத்துக்கிட்ட ஒத்துரும் வர முடியாது. 1000 விஷ்ணுவின் நாமங்களை விடவும் ஒரு சிவநாமாவானது வசத்தி. 1000 சிவநாமங்களை விட ஒரு தேவியினுடைய நாமமானது வசத்தி. நம்மை அறியாம ஸ்ரீமாத்ரே நமகா அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த மோட்சமானது கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அம்பாளுடையதான ஒரு கருணா கட்டாட்சத்திற்கு மேலே சிறந்தது வேற லோகத்திலே என்ன இருக்கு? இதனால் அவளுக்கு துர்கான்னு பேரு. எல்லா விதமான பாப்பங்களையும் போக்கக்கூடியது, எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது துர்கா நாம ஜபம். மோட்சத்தினுடைய வடிவாகவே விளங்கக்கூடியவள் விசாலாட்சி தான். அந்த விசாலாட்சியானவள் அந்த ஜீவனை தன் மடியிலே கிடத்தி தன்னுடைய அந்த முந்தானையால விசுறாள அம்பாள். அப்போ என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க பரமேஸ்வரன் அந்த சமயத்திலே அந்த ஜீவனுடைய காதுகளிலே தாரக நாமத்தை சொல்கிறார். அப்போ அந்த தாரக நாமம் அப்படிங்கிறது என்ன? இந்த லோகத்துல சௌக்கியமா வாழணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, மறுமையில் முக்தி அடையணும்னு சொன்னாலும் சரி, துர்கா பரமேஸ்வரியின் பாதார விந்தத்தை தான் கெட்டியாக பிடிச்சுக்க வேண்டியது அவசியமானது. 5 அக்ஷரங்கள் அடங்கி விளங்கக்கூடியது. இந்த 5 அக்ஷரங்களைத்தான் ஆயுதங்களாக கொண்டு பகவதியானவள் அசுரனை சம்ஹாரம் பண்ணினா. அதனாலதான் அவளுக்கு துர்கா அப்படிங்கிற நாமாவுமே ஏற்பட்டது. வேதம் புருஷ தெய்வங்களை சரணாகதி பண்ணல, துர்கா பரமேஸ்வரியத்தான் வேதமும் கூட சரணாகதி பண்ணறது. அனுகிரகம் பண்ணறதுக்கு அவளை விட மேலான மூர்த்தியானது கிடையாது. அதனாலதான் நாமும் அந்த அம்பிகையை சரணாகதி பண்ண வேண்டும்.